ஒரு வழியா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செம கிரௌடாக இருந்தது. நீங்கள் மோஸ்ட்லி நைட் டைமில் ஏறுங்க. பகல் டைமில் ஏறத்துக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். நீங்கள் வெள்ளையங்கிரி நைட் டைமில் ஏற போறீங்கன்னா டார்ச் லைட் எடுத்துக்கங்க மறக்காம. இந்த மலையை சாதாரணமாகவே ஏற முடியாதுங்க. என்னால் வீடியோ எடுத்துட்டு ஏறவே முடியல. ஏன்னா ஒரு கையில் மூங்கில் குச்சி ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு இருக்கேன். நைட் டைம்னால தான் இந்த ப்ராப்ளம். நான் உங்களுக்கு இறங்கி வர சொல்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே கட் பண்ண 6வது மலைங்க. இந்த மூமெண்ட்டை லாஸ்ட் டைம் பார்த்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இங்கே வந்துட்டு போங்க. என்னடா கோலம்னு பார்த்தீங்கன்னா செம குளிர், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிக்க போயிருக்காங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6வது மலையில் இருக்கோம். இங்கே நிற்கிறதுக்கே இடம் இல்லைங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கு. இவனுக்கு வேற என்ன தனியாக விட்டு போயிட்டானுங்க. திருத்தி முடிச்சுட்டு இருந்தேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா -0 டிகிரிங்க. ஒரு நிமிஷம் அதில் நிற்க முடியாது, அவ்வளோ கூலிங்காக இருக்கும். 7வது மலையில் அதோட சரியான கூட்டங்க. இந்த பெல்ல விடாம அடிச்சுட்டே இருந்தாங்க. விட்டா கைட்டுருவானுங்க போல கையிலேயே. சாமி கிட்ட வந்தோடனே எல்லாருக்குமே இந்த பட்டை ஒன்று போடுவாங்க. நான் குல்லா போட்டு இருந்ததால கொஞ்சம் சரியா வரலங்க. அதை நானே எப்படியோ ஒரு வழி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன் வெள்ளையங்கிரிக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கடா வரோம் கேட்டுட்டு இருந்தானுங்க கோயில். அவங்களை கீழே வந்து மேலே கூட்டு வர வரைக்கும் என் உயிர் போயிடுச்சுங்க. இந்த வெள்ளையங்கிரி மலை ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். மலை உச்சிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட ஆயிடுச்சுங்க. செம சவுண்டுங்க. இங்க பாருங்க நீங்களே. வாயில இருந்து புகையே வருதுங்க. அவ்வளவு பனி இருக்கு மேல. நீங்க ₹1,00,000 காணிக்க கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அது ஒரு தனி ஸ்பெஷல் இந்த கோயில்ல. இவர் தான் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஃபைனலா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு சிவபெருமானை பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டு வர வழியில இந்த விபூதி கொடுப்பாங்க. மறக்காம எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க.